அறம் செய்ய விரும்பு நேயர்களுக்கு என் இனிய வணக்கம். இன்று நாம் பார்க்கவிருக்கும் காணொளி அவசரப்பட்ட தேமுதிக அசராமல் விளையாடும் பாமக என்பது பற்றியே. வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். அவசரப்பட்ட தேமுதிக அசராமல் விளையாடும் பாமக, இதை பற்றி தான் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏன் இவ்வாறு கூறுகின்றோம் என்றால், தேமுதிகவினர் எடப்பாடியிடம் கூட்டணி உறுதி செய்து விட்டார்கள். அவர்கள் யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று முடிவெடுக்க வேண்டியது தேமுதிகவினர் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் முடிவு செய்து விட்டார்களே தவிர எத்தனை தொகுதிகள் என்றும் எந்த தொகுதிகள் என்றும் அறிவிக்காததால் தேமுதிகவின் தொண்டர்கள் மத்தியில் சற்று சலசலப்பை ஏற்படுத்துகின்றது. ஆனால் பாமகவினர் கடந்த 40 ஆண்டுகளாக தனது அரசியல் அனுபவங்கள் உள்ளதால் அவர்கள் கூட்டணியை முடிவு செய்யாமல் தனது காய்களை சாமர்த்தியமாக நகர்த்துகின்றனர். எடப்பாடியிடமும் பேச்சுவார்த்தை நடத்துகின்றார்கள், பிஜேபியிடமும் பேச்சுவார்த்தை நடத்துகின்றார்கள். இதனால்தான் நாம் கூறுகின்றோம், பாமகவினர் சாதுரியமாக தனது காய்களை நகர்த்துகின்றார்கள் என்று. தேமுதிகவினர் ஒரு ராஜ்யசபா பிளஸ் இத்தனை தொகுதிகள் என்று மட்டும்தான் கேட்கின்றார்கள். ஆனால் இவர்கள் ஒரு ராஜ்யசபா, தனக்கு வேண்டிய தொகுதிகள் கண்டிப்பாக வேண்டும் என்றும், குறிப்பிட்ட தொகுதிகள் மட்டுமல்ல குறிப்பிட்ட எண்ணிக்கை வேண்டும் என்றும் உறுதியாக பேச்சுவார்த்தை நடத்துகின்றார்கள். சரி, இதில் என்ன வித்தியாசம் என்று பார்த்தால், தேமுதிகவினர் எடப்பாடியிடம் கூட்டணியை உறுதி செய்து விட்டதால் அவர்களால் ஒரு நிர்பந்தத்தினை எடப்பாடிக்கு கொடுப்பது என்பது கடினம். ஆனால் இவர்கள் முடிவு செய்யாத காரணத்தினால் எடப்பாடியிடமும் பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர், பிஜேபியிடமும் பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர். எடப்பாடியிடம் கொடுக்கும் தொகுதிகளை காண்பித்து பிஜேபியிடம் இன்னும் கூடுதலாக கேட்கின்றார்கள். இதனால்தான் இந்த இழுபறி நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அவர்கள் சாதுரியமாக தனது காய்களை நகர்த்துகின்றார்கள். ஏனென்றால் அதிக எண்ணிக்கையும் ராஜ்யசபாவும் அவர்களுக்கு இலக்காக உள்ளது. இதனால்தான் சொன்னோம், பாமகவினர் சாதுரியமாக தனது காய்களை நகர்த்துகின்றார்கள் என்று. மேலும் தேமுதிகவினருக்கு ஒருபுறம் ஒரு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அது என்னவென்றால், மறுபுறம் இருக்கக்கூடிய பிஜேபி ஆனது தனது கூட்டணிகளை கட்டமைத்து விட்டால் பிறகு தேமுதிகவினர் பிஜேபிக்கு நினைத்தாலும் கூட செல்ல முடியாது. அப்பொழுது எடப்பாடி அவர்கள் எத்தனை தொகுதிகளையும் எந்த தொகுதிகளையும் கொடுக்கின்றாரோ அதைதான் அவர்கள் பெற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இதனால்தான் பாமகவினர் இந்த ஒப்பந்தத்தை உறுதி செய்யாமல் இருபுறமும் பேச்சுவார்த்தை நடத்துகின்றார்கள். அவர்கள் எப்பொழுது வேண்டுமென்றாலும் கூட எடப்பாடியுடனும் கூட்டணி வைக்கலாம், பிஜேபியுடனும் கூட்டணி வைக்கலாம். அதனால்தான் நாம் சொன்னோம், சாதுரியமாக காய்களை நகர்த்தும் பாமக என்று. மறுபுறம் தேமுதிகவின் தொண்டர்கள் மத்தியில் ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அது என்னவென்றால், மதிப்பிற்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஏதாவது ஒரு அங்கீகாரம் பெற வேண்டும் என்பது. அந்த அங்கீகாரமானது பிஜேபியுடன் கூட்டணி வைத்திருந்தால் இவர்களுக்கு கிடைத்திருக்க வாய்ப்புகள் அதிகம். ஏனென்றால் எடப்பாடி இப்பொழுது ஆளும் கட்சியாகவும் இல்லை, மத்தியில் கூட்டணியிலும் இல்லை. அதனால் இவர்களுக்கு அந்த எதிர்பார்ப்பினை பூர்த்தி செய்வது என்பது கடினம். ஆனால் பிஜேபி நினைத்திருந்தால், மோடி அவர்கள் நினைத்தால், திரு விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு பாரத ரத்னா போன்ற ஒரு பட்டமாக இருக்கட்டும் அல்லது ஒரு அங்கீகாரமாக இருக்கட்டும், இதை வேண்டும் என்றால் அவர்கள் நினைத்தால் இதை செய்யலாம். ஆனால் தேமுதிகவினர் இந்த தவறினை செய்து விட்டார்கள். இப்பொழுது அவர்களுக்கு விஜயகாந்திற்கு வாங்க வேண்டிய அங்கீகாரத்தையும் கூட வாங்க சற்று கடினமாகத்தான் இருக்கும் இந்த முடிவுகள்.
ஆனால் பாமகவினர் தனது மகன் அன்புமணிக்கு வேண்டிய தொகுதியையும் கண்டிப்பாக வாங்க வேண்டும் என்ற உறுதியாக இருக்கின்றார்கள் பாமகவினர். இதனால்தான் சொன்னோம், அசராமல் விளையாடும் பாமகவினர் அவசரப்பட்ட தேமுதிகவினர் என்று. மதிப்பிற்குரிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நேற்று ஒன்றை குறிப்பிட்டுள்ளார். அது என்னவென்றால், எடப்பாடியுடன் இன்னும் கூட்டணி உறுதி செய்யப்படவில்லை என்ற ஒரு வார்த்தையை அவர் சூசகமாக தெரிவித்துள்ளார். ஆனால் இவர்கள் ஏற்கனவே எடப்பாடியிடம் கூட்டணி உறுதி செய்து விட்டார்கள் என்றும் அறிவித்து விட்டார்கள். இதனால் தேமுதிகவினர் தொண்டர்கள் மத்தியிலேயே கூட ஒரு சிறு சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவர்கள் கூட்டணி வைத்துள்ளார்களா, கூட்டணி வைக்கவில்லையா என்கின்ற குழப்பங்கள் நீடித்து கொண்டிருக்கின்றது. இவற்றிற்கெல்லாம் இவர்கள் சீக்கிரம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் இவர்களின் எதிர்பார்ப்புகள் மேலும் அதிகரிக்கும். அது மட்டுமல்ல, இப்பொழுது தேமுதிகவினருக்கு ஒரு அனுதாப அலைகள் வீசிக்கொண்டிருக்கின்றது. அதனால் இவர்கள் கூடுதலாக எண்ணிக்கையை பெற இவர்கள் முயற்சி செய்வதை விட்டுவிட்டு எடப்பாடியுடன் கூட்டணி உறுதி செய்து விட்டதனால் இவர்களின் எண்ணிக்கையை கூடுதலாக கேட்பதற்கு வாய்ப்புகளை குறைத்து விட்டார்கள் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்று தேமுதிகவினரும் கூட முணுமுணுத்து கொண்டிருக்கின்றார்கள். சரி, பார்ப்போம் இந்த தேர்தலின் முடிவுகள் எப்படி நடக்கின்றது என்று. நன்றி, வணக்கம்.